இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீங்க எங்களுக்கு அளித்த ஆகாரம் எல்லாம் ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. எங்க வயிறும் மனசும் நிறைஞ்சிருச்சு. உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் எந்தவித ஆபத்தும் இல்லாம நீண்ட ஆயுளோட நிம்மதியா இருப்பீங்க. இனிமே இந்த குடும்பத்துக்கு எந்த குறையும் வராது. இது எங்களோட ஆசி. அப்போ நாங்க வரோம். போயிட்டு வாங்க. வரம்மா. போயிட்டு வாங்க. எந்த குறையும் இல்லாம எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிடுது. வந்திருந்த சாமியார்களும் திருப்தியா சாப்பிட்டுட்டு மனசு குளிர்ந்து போய் உங்க குடும்பத்துல இருக்க எல்லாரையும் மனசார வாழ்த்திட்டு போயிருக்காங்க. இதுக்கப்புறம் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இனிமே உங்க குடும்பத்துக்கு எல்லாம் நல்லதா தான் நடக்கும். அப்ப நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். வாங்க சாமி. வரேங்கம்மா. வரேங்கம்மா. போயிட்டு வாங்க. அப்பாடா, இப்பதான் மனசுல இருக்கிற பாரம்ல இறங்கின மாதிரி நிம்மதியா இருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் நந்தினி தான் அத்தை. நந்தினியாலதான் நிக்க இருந்த பூஜை நல்லபடியா நடந்து முடிஞ்சிருக்கு. ஆமாம்மா நந்தினி, நீ மட்டும் குருக்கள்கிட்ட பேசி சம்மதிக்க வைக்காம இருந்திருந்தா இந்த பூஜையே நடந்திருக்காது. எல்லாரும் இன்னைக்கு இடிஞ்சு போயிருந்திருப்போம். ஒன்னாலதான் இப்ப நம்ம குடும்பத்துக்கு நிம்மதியா சந்தோஷமும் கிடைச்சிருக்கு. இந்த கனகாவை காதலிக்க ஆரம்பிச்சதுல இருந்து அந்த கடவுள் நமக்கு சோதனை மேல சோதனை கொடுத்துக்கிட்டே இருக்காரு. என்னாச்சு உங்களுக்கு? இன்னும் அந்த வயிற்று வலி சரியாகலையா? அது வயிற்ற கலக்கி பின்னாடி போறது ஸ்டாப் ஆயிடுச்சு. இருந்தாலும் வயிறு மட்டும் வலிச்சுக்கிட்டே இருக்கு. முதல்ல நமக்குள்ள இருக்கிற சந்தேகத்தை கனகா கிட்ட கேட்டா மட்டும்தான் நம்மளால நிம்மதியா இருக்க முடியும். ஆமா. என்னாச்சு உங்களுக்கு? என்கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே வேற எதை பத்தியோ யோசிக்கிறீங்க? அது வேற ஒண்ணும் இல்ல கனகா. மனசுக்குள்ள ஒரு சின்ன சந்தேகம். அத உன்கிட்ட கேட்கலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். தயவு செஞ்சு முதல்ல எதுவா இருந்தாலும் கேளுங்க. இல்லனா நீங்களே ஏதாவது நினைச்சு வேற ஒரு அர்த்தத்துல சுத்திட்டு இருப்பீங்க. கேளுங்க. இல்ல, நீ உண்மையிலேயே என்கிட்ட கொடுத்து அத சாப்பாட்டுல கலக்க சொன்னது அது கங்கை தீர்த்தமா இல்ல பேதி மருந்தான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. கண்டுபிடிச்சிட்டானே, எதையாவது சொல்லி சமாளிச்சு இந்த பிரச்சனையை இதோட முடிச்சிடணும்.